கிட்டத்தட்ட 6000 அடி கொண்ட இந்த மலை, கரடு முரடான பாதைகளும் கொண்ட மலை. சிவனுடைய கைலாயத்துக்கே நாங்க போக போறோம். அது மட்டும் இல்லைங்க, ஆகாயத்தோட உச்சிக்கே நாம போக போறோம். இந்த அழகரசிக்குத்தான் நாம ராத்திரி ட்ரெக் பண்ணிட்டு வந்தோம். இந்த 7வது மலையோட அழகை வர்ணிக்க நம்மளுக்கு வார்த்தைகளே கிடையாது கைஸ். நாம் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் டைம் வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினில் ஏறி வந்து நாம் நேராக கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் பண்ணி இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா பூண்டி பஸ் ஸ்டாப்புக்கு இதுதான் கடைசி ஸ்டாப்பு. நாங்கள் நேற்று நேரம் போனோம், இன்னைக்கு நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். மேலே இது பாருங்க, குப்பெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நம்ம டிடி பேசுகிறேன். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், வெள்ளியங்கிரிக்கு தாங்க வந்திருக்கோம். வெள்ளியங்கிரி 2025 இந்த சீசனுக்கு வந்திருக்கோம். போன வருஷம் நியர்லி மார்ச்சுக்கு தான் நானும் சந்திர வந்திருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கெஸ்ட் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா டைரக்டர் விக்னேஷ் காந்த்னு நாங்கள் செல்லமாக வீக்கெண்ட் விடுவோம். அதாவது ஜேகேவோட 2வது சித்தப்பா பையன் இவர் தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வெள்ளியங்கிரிக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ரொம்ப நாள் பேச வேணாம், வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா நம்ம சீக்கிரமாக ஒரு நைட்டு 12 o'clock மேலே போய் ரீச் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். வாங்க போகலாம் கைஸ், லெட்ஸ் கோ. நீங்கள் யாராச்சும் பேம்பூ ஸ்டிக் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா, என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே வந்துட்டு பேம்பூ ஸ்டிக் விற்கிறாங்க. ஒரு பீஸுக்கு 30 rupees. அண்ட் எல்லோருமே கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸில் இருக்க விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நாம் இந்த வெள்ளியங்கிரி பயணத்தையே ஆரம்பிக்கணும் கைஸ். ஏன்னா எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் நம்ம விநாயகர் வந்துட்டு பிள்ளையார் சொல்லியாக இருப்பார் கைஸ். ரொம்ப 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 முக்கியமானது பார்த்திங்கனாக்கா இந்த பூண்டி கோயில் தாங்க. ஏன்னாக்கா மேலே வெள்ளியங்கிரி ஆண்டவர் கண்டிப்பாக இருக்கார். ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்துட்டு இங்கே பூண்டி மட்டும் வரோம், பூண்டிக்கு கீழே அந்த கோயிலை கும்பிட்டுட்டு போகிறோம். ஆனால் எல்லோரும் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நேராக ட்ரெக்கிங்குக்கு போயிடுறோம். நாம் வந்துட்டு உள்ளே போய் பர்மிஷன் கேட்டு வ்ளாகும் எடுத்திருக்கோம். அந்த அழகை ரசிங்க. ஏன்னா கீழே இருக்கிறவர் கூட வெள்ளியங்கிரி ஆண்டவர் தான். மேலே போகாத நேரத்தில் கீழே வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து கும்பிட்டுட்டு போங்க. அருமையான ஒரு கோவில் கைஸ். இந்த கோயிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 63 நயனார்கள் அண்ட் அதை விட முக்கியமான ஒரு சிலை இங்கே இந்த பூண்டி கோயிலில் இருக்குங்க, கீழே வெள்ளியங்கிரியில். அது பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த சிலையும் இல்லை. அதாவது வந்துட்டு லார்ட் சிவபெருமானுடைய ஒரு சிலை தாங்க அது. ஸோ இதுதாங்க அந்த சிலை பாருங்கள். நீங்கள் யாராச்சும் எக்ஸ்ட்ரா பேக்கேஜோ இல்லை தேவைப்படாத ஐட்டங்களோ உங்ககிட்ட இருக்குனாக்கா, அதை வந்துட்டு இங்கே கீழே ஒரு பேக்கேஜ் செக்ஷன் இருக்குது கைஸ். ஸோ அங்கேயே நாம் வந்துட்டு வச்சுட்டு நம்ம மேலே போய் ட்ரெக் பண்ணிட்டு வரலாம். ஸோ பர் பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து கொஞ்சம் கீழே வரணும். வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குது. நாங்கள் இங்கே சாப்பாடு இங்கே செய்கிறாங்க, அதுதான் கோயில் கைஸ். கொஞ்சம் மாறுதல் இருக்குது, அப்படியே அதை பார்த்துக்கோங்க. நாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடல, நேராக வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்து காமிச்சிட்டு ட்ரெக் பண்ண வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். செக்கிங் பாயிண்ட் வந்துட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவரோட ஃபஸ்ட்டு ஹில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்க கைஸ். எவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு பிளாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. ஒரு ஸ்டிக்கர் 20 rupees வேல்யூ. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த பாட்டில் மேலே ஒட்ட வச்சுருவாங்க. நீங்கள் எத்தனை பிளாஸ்டிக் பாட்டில் வித் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து தரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வாபஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸை சேஃபாக மேலே போடாமல் கீழே எடுத்து வந்துருக்கேன் கைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஸோ அடுத்து நம்ம பூஜை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க ஏற போகலாம். நான் பேம்பு வாங்கின இடத்த காமிச்சு இல்லைங்களா, பேம்பு ஸ்டிக் வந்துட்டு அங்கே தான் வாங்கணும்னு இல்லை கைஸ். நம்ம எக்கச்சக்க ஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. நாம் அந்த ஸ்டிக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒரு தவறும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹில் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு எக்கச்சக்க பேம்பு ஸ்டிக்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபஸ்ட்டு மலை கம். வரேங்க பெருசா வரேங்க. அவ்வளோதான் கீழே வந்துட்டோம். இந்த குச்சியெல்லாம் போடுவாங்கல்ல, அங்கே வந்துட்டோம். இந்த பக்கம் கோத்துக்கு போகுமா? வாங்க போங்க. ஸோ கைஸ் ஒரு 100 ஸ்டெப்ஸில் ஒன்று ரைட் வச்சுக்கிட்டேன், அது வந்து தேவஸ்தானம் வரணும். Sure. Careful. பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 10% முடிச்சிருக்கு, அதுக்குள்ளே உட்காந்தாச்சு. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. இந்த பாதை பார்த்தீங்கன்னாக்கா
ஃபஸ்ட்டு ஹில்லு ரொம்ப 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 கஷ்டமான ஹில்லு. ஃபர்ஸ்ட் அண்ட் 7th ஹில் ரொம்ப கஷ்டமானது. அண்டு இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஹில்லை வந்துட்டு ஏன்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி வெள்ளியங்கிரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதை இப்போ தான் பாதி முடிச்சிருக்கோம், பாதி கூட இல்லைன்னு தான் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். 200 ஸ்டெப்ஸோ 100 ஸ்டெப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் சிவாவை பார்த்துட்டு வந்தோம். இப்போ 200 ஸ்டெப்ஸில் கால் வரைக்கும் உட்காந்துட்டோம். அண்ட் விக்னேஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வராரு. இல்லை, இப்போதான் நாங்கள் இன்ட்ரோ வீடியோ எடுக்கலான்னு இங்கே உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே தலைவர் பாதி முடிச்சு, ஐ மீன் அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஹில்லோட பாதி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு சொன்ன அதை கேட்டு ஒருத்தர் முடிச்சுட்டு வந்து ஒருத்தர் இன்னும் ப்ரோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிச்சுட்டுன்றீங்க. ஸோ நினச்சதை விட கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லெட்ஸ் see இன்னும் முன்னாடி என்னென்ன விஷயம் நமக்கு கைட் பண்ணுவார். ஓகே, வாங்க போகலாம். வாங்க போகலாம். தண்ணீர் ஏந்தி போகலாம் வாங்க. அக்கா போயிட்டு வந்தீங்க நல்லபடியாக. ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோ வண்டி எடுத்துக்கீங்களா? ஒரு 2 கேள்வி கேட்குறீங்களா? வீடியோ எடுத்து காமிக்கிறாங்களா? பரவாயில்லைங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சுங்கக்கா மேலே ஏறி ஏறதுக்கு? நாங்கள் நேற்று நேரம் போனோம், இன்னைக்கு நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துங்களா? அதனால் ஐயாவை நல்லா சூப்பராக பார்த்தோம். அப்படிங்க. 2 ஊரில் பெரியபாளையம், இவங்க சென்னை. ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு லேடீஸ்க்கு அலௌடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லேடீஸ்க்கு இல்லை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அலௌடு இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 50 வயசுக்கு மேலே இல்லைனாக்கா ஒரு 11 வயசுக்கு கீழே அவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்குது. இந்த டீனேஜில் இருக்கிறவங்க இல்லை அதுக்கு மேலே இல்லை இந்த இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் யார் யாருக்கு இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த மலையை ஏற அனுமதி இல்லை கைஸ். அவங்க தவிர்த்து 50 வயசுக்கு மேலே இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏறதுக்கு இந்த மலைக்கு பர்மிஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1வது மலை விநாயகர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸோ வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இல்லை முடிச்சாச்சு. விக்னேஷ் பட்டையெல்லாம் அடிச்சிட்டாரு, இப்போ செங்கலும் அடிச்சிட்டான். பவர் ஏற்றிக்கிட்டோம், பயங்கரமாக பவர் ஏற்றிட்டு செகண்ட் மலைக்காக ரெடி எல்லாருக்குமே. ஸோ நம்ம தலைவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆதி வெள்ளியங்கிரி மலையை முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து 2வது மலை ஏற போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆல்ரெடி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு மலை முடிக்கிறதுக்கு டைம் நேரம் 6:40. அப்போனாக்கா கிட்டத்தட்ட 1 hour 10 minutes. அக்கா 1 ஹவருக்கு கீழே முடிஞ்சு, பட் இருந்தாலும் 1 hour 10 minutes வச்சுக்கலாம். ஏன்னா போய் நம்ம சுவாமியெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அது டைம் ஆச்சு. ஸோ ஓகே கைஸ், வாங்க 2வது மலையை பயணம் ஆரம்பிக்கலாம் வாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் கைஸ். ஏன் வந்துட்டு வெள்ளியங்கிரி மலையாக இருக்கட்டும் இல்லை நிறைய மலைகள் வந்துட்டு இந்த ஜனவரிலேருந்து மேக்குள்ளே ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜான்வரியிலேருந்து மேக்குள்ளே வந்துட்டு வெயில் காலம். இந்த காலத்தில் வந்து காட்டு விலங்குகள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் கீழே தண்ணியோ இறைய தேடி போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் போகிறதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு யானை வந்திருக்கு இறைய தேடி, தண்ணியும் வந்துட்டு தேடி. வெள்ளியங்கிரி பூண்டி கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு யானை வந்திருக்கு. என் வீடியோ வந்துட்டு சரியாக எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபோன் தான் இருந்துச்சு, அந்த டக்குன்னு எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இறைய தேடி நிறைய காட்டு விலங்குகள் வந்துட்டு மலைக்கு கீழே இறங்கி தேடும். பட் இருந்தாலும் இப்போ கூட நீங்கள் பாம்போ தேளோ நிறையா இது வந்துட்டு நீங்கள் இந்த வெள்ளியங்கிரி நடந்து போகும்போதோ
நீங்கள் பார்க்கலாம். ஸோ முக்கியமானது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பழக்கம் இல்லைனா, அதாவது ஸ்லிப்பரோ ஷூவோ போடாமல் பழக்கம் இல்லைனாங்க கண்டிப்பாக ஷூவோ ஸ்லிப்பர் போட்டுன்னு வாங்க, ஒன்றும் தப்பில்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் காலில் தான் ஏறி போனோம். பட் இருந்தாலும் வந்துட்டு நிறைய ஆபத்தான பூச்சிகள், பாம்புகள், தேள்கள் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. தயவு செய்து தூக்கத்தில் நான் வைத்துவிட்டு வர வேண்டும். போட்டோ எடுக்க சாமி, போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மனசரக்க கையெடுத்து வேண்டுங்க சாமி, கையெடுத்து மனசரக்க வேண்டுங்க. நமது வேண்டிய ஆண்டவா நமக்கு வேண்டிதான் காத்துட்டே இருக்கிறார். சேர் சேர்ந்தே வாங்க சாமி, சேர் சேர்ந்தே வாங்க. படியடியோ கண்ணகத்தே நின்று களிதரு கடல் அமுதே கரும்பே விரும்படிய எண்ணகத்தாய் உலகுக்கு உயிர்ந்தானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சாமி பார்த்துட்டீங்கன்னா பிரசாதம் வாங்கிக்கோங்க சாமி. பிரசாதம் வாங்கிட்டீங்கன்னா பாதல நிக்காதீங்க, கீழே இறங்குற பாதையிலேயே நிக்காதீங்க சாமி. ரெண்டு சைடுலயே நிக்காதீங்க. 10 ஸ்டெப் தான். பலவேரபடி போயிடலாம். பலவேரபடி போயிருங்க சாமி. சூரிய உதயம் வந்து நல்லாவே தெரியும். பலகர மேடையில இருந்து
பாருங்க பின்னாடி எவ்வளோ பேர் தெரியுமா? அப்படியே அங்கே சூரிய தேவன், நம்ம சூரிய நாராயணனை பாருங்க, சூரிய தேவனை. ஸோ கைஸ் வேறு லெவல் க்ரௌடு கழிச்சு நான் எல்லாமே கரெக்டாக மேலே 7th ஹில்லுக்கு மேலே ஏறி வரோம். கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது, கரெக்டாக தரிசனம். சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. விக்னேஷ் ப்ரோ என்ன சொல்லுங்கள்? எனக்கு ஆக்சுவலாக சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கடவுளுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னு தெரியல. அதுதான் கடவுளாக கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கடவுள் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங் உங்களுக்கும் கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டோம். ஓம் நம சிவாயா. கைஸ் சந்திர சொல்லுமா 3, 2, 1 பார்வதி பதையே மகாதேவ். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். வாங்க அப்படியே கீழே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று நாம் கீழே இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பௌர்ணமி நாள். எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது அன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி தான் 3 பேருக்குமே லீவ் கிடச்சிச்சு. ஸோ அதனால வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா போய் அங்கே வெள்ளிங்கிரி பாதி வரையில தான் எங்களுக்கே தெரியும் அது அன்றைக்கி பௌர்ணமி நாள்ன்ட்டு. எக்கச்சக்க கூட்டம் கைஸ், ரொம்ப செம கூட்டம். பட் இருந்தாலுமே இந்த அழகை ரசிக்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் வர. பார்த்தீங்கன்னா 7வது மலை ஏறி இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவனை ரிவர் வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் போகணும். அங்கே பாருங்கள் அந்த அழகை வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வெள்ளிங்கிரியில் முக்கியமான பாட்டுக்கு இப்போதான் கைஸ் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிங்கிரிக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் சுவாமி பார்க்க வராங்க. ஆனால் வந்துட்டு 7வது மலை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மலை. ஆனால் எக்கச்சக்க குப்பையை தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு மனசாட்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். கடவுளை பார்க்க வராங்க, இந்த மாதிரி அசுத்தம் பண்ணிட்டு போனாக்கா எப்படி கைஸ்? அந்த டீ கடைக்காரங்கள கடை வச்சுருக்கவங்க கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஒரு டஸ்ட்பின் வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து சுனைக்கு போனாக்கா, ஆண்டி சுனைக்கு போனாக்கா அங்கே இன்னும் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. எல்லாம் அந்த நிற்கிற அது இதுன்னு அங்கேயே போட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக 4வது மலை விபூதி மலைக்கு போயிட்டோம். இவர் தாங்க மெயின். ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் ஒட்டன் சித்தரோட சமாதி, அதாவது ஜீவ சமாதியான இடம் தாங்க இது. இவர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நடந்து போகிற பாதை இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பாதை எல்லாமே, அதாவது முதல் மலையில் கல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அந்த வழியை போட்டு வச்சது இவர் தான் கைஸ். ஸோ அந்த வழியில் தான் நாம் இப்போ போய் கொண்டிருக்கின்றோம். அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க போயிட்டு வந்து இப்போ வாபஸ் இந்த அழகை ரசிச்சிட்ருக்கோம். ராத்திரி போனதால் இந்த அழகெல்லாம் நம்மளால ரசிக்க முடியல. பட் போன வாட்டி நம்ம செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். எனக்கு போன வாட்டி நம்ம சீக்கிரமாகவே ஏற ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி பாருங்கள் இன்னும் அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் பட்டையை கிளப்புச்சு. ஸோ யாரா வெயில் டைமில் ஏறுறீங்கனாக்கா மறக்காமல்
தேவைப்படுற ஐட்டம் எல்லாமே எடுத்துனாங்க. சன்ஸ்க்ரீனு, ஹேட்டு, கையில் போடுற ஸ்லீவ்ஸ் எல்லாமே நாங்கள் அதை எதுவுமே எடுத்துன்னு வரல. ஒரு அது என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் போய் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டோம். பட் அந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க. நாங்கள் வெறுங்காலே ஏறினோம். உங்களுக்கு வந்துட்டு வெறுங்காலில் நடந்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் தாராளமாக செப்பலோ ஷூவோ எது வேணாலும் போட்டு வரலாம். 7வது மலை சுவாமி பார்க்கும்போது மட்டும் நீங்கள் அதை கழட்டி வச்சா போதும். நீங்கள் வேறு எங்கேயுமே கழட்டி வைக்க தேவையே இல்லை கைஸ். ஃபைனலி கான்கர்ட். எப்படியோ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிங்கிரி முடிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து எப்படியோ முடிச்சாச்சு. இப்போ தான் வந்து ரீச் ஆகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் போகும்போதோ கடைசியில் நான் தான் லாஸ்ட்டில் வந்தேன். அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எனக்குன்னா 1 hour முன்னாடி விக்னேஷ் ப்ரோ வந்தார். ஒரு 5 minutes முன்னாடி சந்திரசேகர், அதுக்கப்புறமா நான் வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:45க்கு சந்திர முடித்தேன். 12:50க்கு நான் முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ்.